குறைந்த பட்ச தொகுப்பூதியம் ரூபாய் 26,000 வழங்க வேண்டிய அந்த சூழ்நிலையில இன்னைக்கு 26,000 வழங்க வேண்டிய சட்டம் அமுல் இருக்கும் பொழுது ஆனா இன்னைக்கு 9,000 மட்டும்தான் இந்த நடவடிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வாங்கக்கூடிய அடிப்படை ஊதியமாக இந்த குறைந்தபட்சம் உள்ள சொல்ல போனா இன்னும் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000. இது மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ ஆனா 8 மணி நேரம் ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் 5,000 வரையிலான குறைந்த அடிமட்ட தொழிலாளர்களை சுரண்டக்கூடிய ஒரு வேலை இந்த மத்திய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப சட்டம் போட்டுட்டா மட்டும் இந்த ஃபேக்டரி எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிடுமா? நான் கேட்கிறேன். 51% தொழிலாளர் நல சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள சட்டம் வழிவகுக்காது. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அடக்கம்.